இன்ட்ரோ பேக்டெக்லேருந்து வருண் பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாலில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எத்தனை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பேக்கிங் மிஷினரிஸும் நம்ம இங்கே டெமோக்கு வேண்டி வச்சிருக்கோம். அந்த மிஷினரிஸ் பற்றி இப்போ ட்ரையல் பார்த்துடலாம். இப்போ அந்த ஃபுட் ரிலேட்டட் மிஷினரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஃபில்லிங் வித் மிக்சர் மிஷின். இது வந்து அதிகமாக போகிற ப்ராடக்ட் போது இட்லி மாவு தோசை மாவுக்கு வேண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அரிசி தனியாக உளுந்து தனியாக போட்டு இது உங்களுக்கு கலக்கி கொடுக்குறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம். இதில் நார்மலாக நமக்கு 50 கிலோ 60 கிலோ 100 கிலோ கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம பண்ணுறோம். அதுலேயும் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷனாக நமக்கு மிக்சர் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு மிக்சிங் பண்ணிவிட்டு கீழே ஃபில்லிங் மிஷின் வச்சிருக்கோம். நமக்கு 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ பண்ணுற வரைக்கும் மிஷின்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதில் வந்து இந்த மாவுக்குன்னு இல்லை, இதில் எக்ஸ்பெஷலாக உங்களுக்கு கீவ் ஃபில் பண்ணிக்கலாம், ஹனி ஃபில் பண்ண முடியும், அண்ட் பிக்கிள்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பேஸ்ட் ஐட்டம் லிக்விட் ஐட்டம் எல்லாமே ஆயில் வெரைட்டிஸ் மூலக்கு எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அதில் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் சீலிங் மிஷின். இந்த பேன் சீலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 25 கிலோ வரைக்கும் இதில் பேக் பண்ணிக்கலாம், கவர்ஸ் வரைக்கும். நம்மளால் அந்த ரைஸ் பேக், அந்த ஆட்டா மாவு பேக்கெட், இந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பேக்ஸ் இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஹைட்டு கவருக்கு ஏற்ற மாதிரி மினிமம்லேருந்து மேக்ஸிமம் 25 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு இந்த கன்வேயரும் நம்மளால ஏற்றி இறக்க முடியும். ஸ்பெஷல் மாடல் இது. இதில் வந்து நார்மலாக இந்த எல்டிபி லேமினேட் கவர், அலுமினியம் ஃபாயில் கவர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆல் டைப் ஆஃப் பவுச்சஸ் எல்லாமே பேக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm சீலிங் வரும். அதில் வரனால உங்களுக்கு வந்து லீக்கேஜ் எதுவும் ஆகாது, நல்ல ஸ்டிஃபாகவும் இருக்குது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பவுச் பேக்கிங் மிஷின். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கிலோ வரை பேக்கிங் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸ், தால் ஐட்டம்ஸ், மில்லட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ட்ரை பவுடர்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு சரமாகவும் எடுத்துக்கலாம், சிங்கிள் பேக்கெட்டாக வேணா சிங்கிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் பேட்ச் கட்டிங் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு 10 பேக்கெட் ஒரு கட்டிங், 20 பேக்கெட் ஒரு கட்டிங் வேணாலும் இதில் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு. அது மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிமேட்டிக் சீலிங் ப்ரெஷர் கொடுத்து நிமேட்டிக் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணி சீலிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் பெருசாக வராது, உங்களுக்கு சீலிங்கும் நல்லா பக்காவாக இருக்கும். இந்த பவுடர் ஐட்டம் எல்லாமே நல்லா பேக் பண்ணிக்கலாம். இது இந்த மிஷினோட ஒர்க்கிங் இப்போ பார்த்துடலாம். மேனுவல் வைப்ரேட்டர் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வைப்ரேட்டர் ஸ்பீடு இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த அளவுக்கு வைப்ரேஷனான அக்யூரசி இருக்குமோ அந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து இண்டிவிஜுவல் நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறது ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராம் அப்படியே எடுத்து செட் பண்ணிங்கன்னா போதும். ஒவ்வொரு டைமும் நம்ம செட் பண்ணணுங்கிற ஆப்ஷன் தேவை. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சரும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து எத்தனை டிகிரி வேணும், ஹாரிசான்டல் டெம்பரேச்சர், வெர்டிகல் டெம்பரேச்சர்னு ரெண்டுக்குமான டெம்பரேச்சர் பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த வேக்கம் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவரில் ஜஸ்ட் ப்ராடக்ட் நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சை சீலிங் வேக்கம்ல சீலிங் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 30 to 35 செகண்ட்ஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு நீங்கள் எந்த மிஷின் வெரைட்டிஸ் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கில் சின்ன வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஏர் ஃபுல்லாமே வெளியே எடுத்து சக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 10 mm சீலிங் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதனால உங்களுக்கு அந்த ஷெல் லைஃப் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் நார்மலாக இந்த வேக்கம் பண்ணுறதுனால. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் சீலிங் மிஷின். இந்த பேன் சீலிங்கிறது நார்மலாக இந்த ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் இல்லாமல் நம்ம செமி ஆட்டோமேட்டிக்கோ மேனுவலாக நம்ம ப்ராடக்ட் ஒரு பவுச்சில் ஃபில் பண்ணுறோம்னா சீலிங்க்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து இந்த ஹேண்ட் சீலர் இதெல்லாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதில் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் லைனில் உங்களுக்கு 2 mm or 5 mm மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கும். இதில் போது உங்களுக்கு 12 mm சீலிங் கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த வெளியே சிந்தவும் செய்யாது. உங்களுக்கு இதில் நார்மலாக அலுமினியம் ஃபாயில், எல்டிபி லேமினேட், பிபி கவர்னு கிட்டத்தட்ட எல்லா கவரும் உங்களுக்கு சீலிங்கும் பண்ணிக்க முடியும். இதுல லிக்விடும் பண்ணிக்கலாம், சாலிட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், அந்த சீலிங் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட ஒர்க்கிங் வந்து இப்போ பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் நைட்ரஜன் ஃபில்லிங்கோட இந்த மிஷின் இப்போ நம்ம வச்சிருக்க டெமோக்கு. ஸோ உங்களுக்கு நார்மல் இந்த லேஸ் பேக்கெட் இதெல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகிட்டு சீலிங் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இது பேப்பர் ஸ்டாப்பிங் மிஷின். இது பேப்பர் ஸ்டாப்பிங் மிஷின் இல்லாட்டி கேஷ் ஸ்டாப்பிங் மிஷின் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி நோட்ஸ், பேங்க்கோ இல்லை ஃபினான்ஸ் செக்டருக்கோ இந்த மாதிரி கரன்சி நோட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக பண்ணுற ஸ்டாப்பிங் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும், இல்லாட்டி கிழிச்சு வரக்கான வாய்ப்பு இருக்குது. இதும்போது உங்களுக்கு பேப்பர் டைப் ஸ்டாப்பிங் தான். நமக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்துட்டு இது டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரன்சிக்குன்னு இல்லாமல் நார்மல் இந்த பிளாஸ்டிக் ஐட்டமோ கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் அது மாதிரி மேபி 2-in-1 ப்ராடக்ட் ஏதாச்சும் பேக் பண்ணணும்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மள இந்த பவுச் பேக்கிங், இந்த பேப்பர் பேக்ஸுக்கு இல்லை பவுச்சஸ்க்கு இந்த மாதிரி நம்மளே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது உங்களுக்கு அதே மாதிரி இது ஈஸிலியும் தான் ஆகும். உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டாப்பிங் எந்த மெத்தடோ அதே தான். உங்களுக்கு டைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டிபெண்ட் பண்ணி நமக்கு எந்த பொருளுக்கு வேணால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும் இந்த சைஸ்க்குள்ள. இது வரைக்கும் பார்த்த மாதிரி இந்த ஃபுட் ரிலேட்டடாவோ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பேக்கிங் மிஷின்ஸ் ஏதாவது நீட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் அந்த அட்ரஸ் இருக்குது. அதில் நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.